எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹண்டர்ஸோட ஸ்கில்ஸ்ல நெக்ரோமான்சர் கிளாஸ் ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல 5x ஹண்டர்ஸ்ல ஒரு நெக்ரோமான்சர் இருக்காரு. அவரோட பவர் நம்ம கற்பனைக்கு மேல. இதனால நிறைய பேரு அவரை அட்டாக் பண்ணாங்க, அவரை கில் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதனால ஒவ்வொரு டைமும் அவரோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேரு செத்து போனாங்க. பட் எப்படியோ அவர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு. இதனால அவருக்கு ஹேஜ், ஒரு இம்மார்டல் கிங்னு பேரு வந்துச்சு. அவர் எப்பவும் சாக மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த சீரிஸோட ஹீரோவான காம் காட்டப்படுறாரு. இம்மார்டல் கிங்னு சொன்னாலும் அவரால டெத்துல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. அவர் டெத்தோட எட்ஜ்ல நிக்கிறாரு. அவர் நிக்கிற இடத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸோ எனிமீஸோ இல்ல. மாறாக அவரோட ஓன் கேசல் கிரிஃபின் கோட்டையே அவரை பார்த்ததும் தொடர்ந்து அட்டாக் பண்ணி அவரை கில் பண்ண ட்ரை பண்ணுது. இங்க 6 மாசமா ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அவர் லாஸ்ட் 6 மந்த்ஸா சர்வை பண்ண ஆயிரக்கணக்கான மக்களை கில் பண்ணிட்டாரு. இத்தனை லைஃப்ஸ் போன பிறகும் இந்த டெத் கேம் இன்னும் முடியல. ஆயிரக்கணக்கான ஹண்டர்ஸ் இன்னும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. இங்க இருக்கிற எந்த ஹண்டரும் நார்மலானவங்க இல்ல. அவங்க கிரிஃபின் கோட்டையோட பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ஹண்டர்ஸ். இன்னைக்கு கிரிஃபின் கோட்டையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம ஹீரோவை ஃபுல் பவரோட அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண முடிவு பண்ணுச்சு. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல கிரிஃபின் கோட்டையோட ஆயிரக்கணக்கான ஹண்டர்ஸ் கில் பண்ணப்பட்டிருக்காங்க. கிரிஃபின் கோட்டையும் இப்ப ஹெவி டேமேஜோட இருக்கு. அதனால கிரிஃபின் கோட்டைக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, நம்ம ஹீரோவை டெஸ்ட்ராய் பண்றது, இல்லனா அதுவே டெஸ்ட்ராய் ஆகுறது. அப்புறம் நம்ம ஹீரோ காட்டப்படுறாரு. இத்தனை ஹண்டர்ஸ பார்த்தும் அவர் பயப்படல. அவர் ஃபைட்டுக்கு ரெடியாகி, நீங்க சின்ன கிரியேச்சர்ஸ், நீங்க என்ன கில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள மாதிரி கிரீடி பீப்பிள், கொஞ்ச காசுக்காக எங்கூட ஃபைட் பண்ண வந்தவங்க என்ன கில் பண்ண விரும்புறாங்கன்னு நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க உங்க பிளேஸ உங்க ரியல் பிளேஸ் எங்கன்னு நான் உங்களுக்கு காட்டணும் இன்னு சொல்றாரு. இத சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அவரோட ஹேண்ட்ஸ்ல பவரை கலெக்ட் பண்றாரு. இத பார்த்ததும் அங்க நின்ன எல்லா ஹண்டர்ஸும் உடனே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க. சீக்கிரம் அவனை அட்டாக் பண்ணுங்க, அவனை கில் பண்ணுங்க. அவனை உயிரோட பிடிக்கவோ இல்ல டெட் பாடியாவோ பிடிக்கவோ, யார் அவனை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 5 மில்லியன் கோல்ட் காயின்ஸ் கிடைக்கும்னு கத்திக்கிட்டு போறாங்க. இத கேட்டு 2 ஹண்டர்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வேகமா போறாங்க. சீக்கிரம் அவனை ஸ்டாப் பண்ணனும், அவன் தன்னோட சோல்ஜர்ஸ வரவழைக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ அவரோட ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணி அவரோட டிராகன் ஐரிஸ வரவழைக்கிறாரு. அவரோட டிராகன் ஐரிஸும் ஒரு ஸ்கெலிட்டன் தான். அது ஃபார்மேஷனுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா ஹண்டர்ஸும் அவங்க பிளேஸ்லயே நின்னுடுறாங்க. அந்த டிராகனை பார்த்து பயந்து, இது எப்படி பாசிபிள்? இவனுக்குள்ள இருந்து வர்ற பவர் உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு இன்னு சொல்றாங்க. அவங்க இத சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில இருந்து ஒரு சீன் காட்டப்படுது. அந்த டிராகன் வரவழைக்கப்பட்டதால அதுக்குள்ள இருந்து நிறைய எனர்ஜி வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த எனர்ஜி ரொம்ப டேஞ்சரஸ். அத தூரத்துல இருந்தே தெளிவா பார்க்க முடிஞ்சுது. ஆனா அப்போ அந்த எனர்ஜியால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ அவரோட ஸ்கெலிட்டன் டிராகன் மேல உட்கார்ந்து வேகமா வெளியே வர்றாரு. அங்கிருந்து வெளியே வந்த பிறகு நம்ம ஹீரோ அவரோட டிராகனை சீக்கிரம் அங்கிருந்து வெளியே போக சொல்றாரு. அத கேட்டதும் அவரோட டிராகன் ரொம்ப வேகமா பறந்து அங்கிருந்து போகுது. அதே டைம்ல கீழே நின்னுக்கிட்டு இருந்த சில பீப்புள் காட்டப்படுறாங்க. அவங்க அந்த டிராகனை பார்த்து ஒருத்தருக்கொருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு டிராகன். கடைசியா யாருக்கு இவ்வளவு பவர் இருக்கு, அவங்க ஒரு டிராகனை வரவழைச்சாங்கன்னு. அதே டைம்ல நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா அங்கிருந்து போய்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் ரொம்ப இன்ஜூர் ஆயிருக்காரு. அவருடைய வாயிலிருந்து பிளட் வந்துகிட்டு இருக்கு. அத பார்த்து அவர் தன்னோட மைண்ட்ல, நான் ரொம்ப பவரை யூஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப நாளா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால என்னோட பவர் ஏற்கனவே தீர்ந்து போச்சு. இப்போ இந்த ஸ்கெலிட்டன் டிராகனை வரவழைச்சதால என்னோட பவர் முழுமையா தீர்ந்துடும். நான் சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போகணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இத சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங்கோட மேல ஒரு மேன் நிக்கிறதா உணர்றாரு. அவர் அங்கேயே நின்னுடுறாரு. இந்த மேன் வேற யாரும் இல்ல, கிரிஃபின் கோட்டையோட கில்டு மாஸ்டர் தான். இவர்தான் இந்த எல்லா விஷயங்களுக்கும் மூளையா இருந்தவரு. இதுவரைக்கும் நடந்த எல்லா அட்டாக்ஸுக்கும் இவர்தான் காரணம். நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இது உண்மையிலேயே எவ்வளவு அன்எக்ஸ்பெக்டட். எப்படியோ நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர முடிஞ்சது. ஆனா இங்கிருந்து நீ எஸ்கேப் ஆகி ஓட முடியும்னு நினைச்சியான்னு சொல்றாரு. இத கேட்டு நம்ம ஹீரோ கோபப்படுறாரு. அவர் தன்னோட டிராகனோட அந்த மேனை அட்டாக் பண்ண வர்றாரு. ஆனா அப்போ நம்ம ஹீரோவோட மேல ஆரோஸ்ல அட்டாக் நடக்குது. அதனால நம்ம ஹீரோ பின்னோக்கி போக வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரோவை எஸ்கேப் ஆனதும் இன்னொரு ஆரோ வந்து நம்ம ஹீரோவோட டிராகனோட வாலை குத்த, அதனால நம்ம ஹீரோவோட டிராகன் ஒரு பில்டிங்ல மோதி விழுது. அப்புறம் அந்த டிராகன் மேல இன்னொரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் டிராகனோட விங்க கிழிச்சிக்கிட்டு வெளியே போகுது. அந்த ஆரோவோட பவர் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. தன்னோட டிராகன் இவ்ளோ மோசமா இன்ஜூர் ஆனத பார்த்ததும் நம்ம ஹீரோ தன்னோட டிராகனை சீக்கிரம் அங்கிருந்து வெளியே போக சொல்றாரு. ஆனா அந்த டிராகன் அங்கிருந்து வேகமா போக ஆரம்பிச்சதும் ஒரு ஆரோ வந்து அந்த டிராகனோட தலையை கிழிச்சிக்கிட்டு வெளியே போகுது. இந்த ஆரோ அட்டாக்ஸ் இதோட முடியல. இன்னும் நிறைய ஆரோ அட்டாக்ஸ் நடந்து அந்த ஸ்கெலிட்டன் டிராகனை முழுமையா கிழிச்சிக்கிட்டு வெளியே போகுது. அதனால அந்த ஸ்கெலிட்டன் டிராகன் ரொம்ப மோசமா இன்ஜூர் ஆகி ரொம்ப வேகமா கீழே விழ ஆரம்பிக்குது. அது தரையில வந்து விழுந்ததும் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது.
அங்கிருந்த லேண்ட் முழுமையா உடைஞ்சு ஒரு பெரிய ஹோல் உருவாகுது. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் ரொம்ப மோசமான நிலையில தரையில கிடக்கிறது காட்டப்படுது. அந்த டிராகனோட நிலை முழுமையா மோசமாகிடுச்சு. அது ரொம்ப மோசமா கில் பண்ணப்படுது. அப்புறம் அங்க நிறைய ஹோலி நைட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சிக்கிறாங்க. அப்புறம் அதே கில்டு மாஸ்டர் நிறைய நைட்ஸோட கிட்ட, இங்க பாரு, நீ 4 சைட்ஸும் சரவுண்ட் ஆயிட்ட, உன்கிட்ட எஸ்கேப் ஆகவே இல்ல, உன் ஸ்கெலிட்டன் டிராகனும் ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, இப்போ நீ கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இத கேட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, யூ ஓல்ட் மேன், நான் இங்க கிவ் அப் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? நீ என்ன எப்பவாவது கிவ் அப் பண்றத பாத்திருக்கியா? நான் இன்னைக்கு இங்க செத்தாலும் நான் எப்பவும் உன் முன்னாடி நீல் பண்ண மாட்டேன், நான் ஃபைட் பண்ணியே சாவேன்னு சொல்றாரு. ஸ்டில் நீ ஃபைட் பண்ண விரும்புறியா? கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? நீ அப்படித்தான் விரும்பினா உன் டெத்த நான் உனக்கு காட்டுறேன்னு கில்டு மாஸ்டர் சொல்றாரு. இத கேட்டு நம்ம ஹீரோ, யூ ஓல்ட் மேன், நான் இவ்வளவு இன்ஜூர் ஆயிருந்தாலும் உன்னை என்னோட கூட்டிட்டு போக எனக்கு பவர் இல்லன்னு நினைக்கிறியா? நான் இன்னைக்கு இங்க செத்தாலும் உன்னை என்னோட கூட்டிட்டு சாவேன், அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்றாரு. இத கேட்டு அந்த கில்டு மாஸ்டர், உன்கிட்ட இருந்து நான் இதத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், உன் ஆட்டிடியூட் இன்னும் மாறல, நான் எப்பவும் எல்லாம் என் வேப்படி நடக்கணும்னு விரும்பினேன், ஆனா நீதான் என் எக்ஸ்பெக்டேஷனை கிராஸ் பண்ணி டிஃப்ரெண்டா பண்ண ஒன்லி பர்சன், நீதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்லி பர்சன் ஃப்ரான்னு சொல்றாரு. இத கேட்டு நம்ம ஹீரோ, உண்மையிலேயே நான் உன் மேல நிறைய ட்ரஸ்ட் வச்சிருந்தேன், நீ எனக்கு இப்படி செய்வாய்ன்னு நான் நினைக்கல, நீ என்ன பிட்ரே பண்ணிட்ட இந்த ஒரு திங்க் சொல்றாரு. இது சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அவரோட ஹேண்ட்ல ஒரு ஸ்டோனை எடுக்கறாரு. அதோட கிரேட் அண்ட் எஃபெக்ட் அன்னோன். அவர் மேலும் சொல்றாரு, நீ இந்த ஸ்டோனை கெட் பண்றதுக்காக என்ன கில் பண்ண ரெடி ஆயிட்ட, என்ன பிட்ரே பண்ணிட்ட, நான் கரெக்டா சொல்றேனா இல்லையா ஓல்ட் மேன்? அந்த ஸ்டோனை பார்த்ததும் அந்த கில்ட் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட, எஸ், இதுதான் நான் உன்னை கில் பண்ண விரும்பின ஒன்லி ரீசன், இத கெட் பண்றதுக்காகத்தான். இந்த ஸ்டோன் எவ்வளவு ப்ரெஷியஸ் அண்ட் காஸ்ட்லி தெரியுமா? நீ இந்த ஸ்டோனை எனக்கு கொடுத்தா உனக்கு எந்த ஹர்டும் இல்லாம நீ இங்கிருந்து உயிரோட போக நான் அலோ பண்ணுவேன்னு சொல்றாரு. இத கேட்டு நம்ம ஹீரோ, இந்த ஸ்டோனை கெட் பண்றதுக்காக இவ்ளோ ஈகரா இருக்கீங்களான்னு சொல்றாரு. இத கேட்டதும் அந்த கில்ட் மாஸ்டர், எஸ், அந்த ஸ்டோனை சீக்கிரம் எனக்கு கொடு, குயிக்லி கிவ் மீ தட் ஸ்டோன், அந்த ஸ்டோன் நீ யூஸ் பண்ணக்கூடிய திங் இல்ல, அந்த ஸ்டோனை சீக்கிரம் எனக்கு கொடுன்னு சொல்றாரு. இத கேட்டு நம்ம ஹீரோ, ஓகே, நான் ஸ்டோனை உனக்கு கிவ் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. இத சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை கில்ட் மாஸ்டர் நோக்கி த்ரோ பண்றாரு. இத பார்த்ததும் அந்த கில்ட் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அவர் குயிக்லி அவரோட 2 ஹேண்ட்ஸையும் ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஸ்டோனை கேட்ச் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அகைன் அந்த ஸ்டோனை பிடிச்சுக்கிட்டு அந்த கில்ட் மாஸ்டர் கிட்ட இப்படி சொல்றாரு, நான் ஒரு ஃபுல்னு நினைக்கிறியா? இந்த ஸ்டோனை உனக்கு அப்படியே கொடுத்துடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த ஸ்டோனை உனக்கு கிவ் பண்ணிட்டா கூட நீ என்ன இங்கிருந்து உயிரோட போக விட மாட்ட, நீ என்ன அப்பவும் கில் பண்ணுவ. சோ உனக்கு இந்த ஸ்டோனை கிவ் பண்றதுக்கு பதிலா நான் இந்த ஸ்டோனை ஈட் பண்ணிடுறேன். எனக்கு தெரியும் நீ இந்த ஸ்டோனை ஃபைண்ட் பண்றதுக்காக உன் ஹோல் லைஃபோட ஸ்பெண்ட் பண்ணிட்ட, பட் ஸ்டில் உனக்கு இந்த ஸ்டோன் எப்பவும் கிடைக்கல, இனிமேலும் கிடைக்காதுன்னு சொல்றாரு. இது சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை அவரோட வாயில போட்டுறாரு. இத பார்த்ததும் அந்த கில்ட் மாஸ்டர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அவர் அவரோட நீஸ்ல வந்து நம்ம ஹீரோ கிட்ட, ப்ளீஸ் அப்படி பண்ணாத, அந்த ஸ்டோனை எனக்கு கொடு, நான் கண்டிப்பா உன்னை இங்கிருந்து உயிரோட போக விடுவேன்னு கிரை பண்றாரு. இத கேட்டும் நம்ம ஹீரோ கேட்கல, ஏன்னா அவர் ஸ்டோனை கொடுத்தா அவருக்கு ஃபைனல்ல என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அவர் தொடர்ந்து லாஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால அவர் ரொம்ப ஆங்கிரி ஆகுறாரு. அப்புறம் அவர் அவரோட எல்லா நைட்ஸ்க்கும், ஃபைனலி நீங்க நின்னு என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அவரை அட்டாக் பண்ணுங்க, அந்த ஸ்டோன் அவர்ட்ட இருந்து ஸ்நாட்ச் பண்ணுங்க, அவர் ஸ்டோனை ஈட் பண்ணிட்டா கூட அவரோட ஸ்டமக்க ஸ்பிளிட் பண்ணி அந்த ஸ்டோனை கெட் பண்ணுங்க, பட் அட் எனி காஸ்ட் அந்த ஸ்டோனை கெட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இத கேட்டு எல்லா நைட்ஸும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவரோட பவரை ரிலீஸ் பண்றாரு. அவர் எல்லார்கிட்டையும், இது வரைக்கும் நான் எத்தனையோ பேர் கூட ஃபைட் பண்ணிருக்கேன், அவங்களுக்கு முன்னாடி நீங்களாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆண்ட்ஸ்க்கு ஈக்குவல், நான் இது வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் கூட ஃபைட் பண்ணிருக்கேன், நீங்களாம் என்ன மேட்டர், நான் இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் ஹெல் எப்படி இருக்கும்னு காட்டுறேன்னு சொல்றாரு. இத சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அவரோட ரிமைனிங் மனாவை யூஸ் பண்ணி ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ அங்க வரவழைக்கிறாரு. அவங்க அந்த எல்லா நைட்ஸையும் அட்டாக் பண்ண போறாங்க. அந்த நைட்ஸுக்கும் ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ்க்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் கில் பண்ணப்படுறாரு. அவர் அதிக மனாவை யூஸ் பண்ணதால. இறக்கும்போது அவர், நான் ஒரு லாங் ஃபைட் எடுத்துக்கிட்டேன், இதனால நான் ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டேன், இப்போ ஒரு நல்ல டைம் எனக்கு பிரேக் எடுக்கவும் ரெஸ்ட் எடுக்கவும்னு சொல்றாரு. இவ்ளோ சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ டை ஆயிடுறாரு. அப்புறம் நம்ம சீன் சேஞ்ச் ஆகுது. 2 சர்வன்ட்ஸ் ஒரு காஃபினுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ அந்த காஃபின்ல படுத்திருந்த மேனோட ஐஸ் சடன்லியா ஓபன் ஆகுது. இத பார்த்ததும் அவங்க ரொம்ப பயந்து போய் அங்கிருந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரன் பண்ணும்போது அவங்க, யங் மாஸ்டர் வேக்கப் ஆகிட்டாரு, யங் மாஸ்டர் கில் ஆன அப்புறம் அகெயின் வேக் ஆகிட்டாரு, அவருக்குள்ள கோஸ்ட் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. அதே டைம்ல அந்த காஃபின்ல படுத்திருந்த மேனும் காட்டப்படுறாரு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன், நம்ம நெக்ரோமான்சர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கில் ஆனவரு இந்த பாடியில ரீஇன்கார்னேட் ஆயிருக்காரு,
இத்துடன் இன்னைக்கு நம்ம எபிசோட் இங்கே எண்ட் ஆகுது. இந்த சீரீஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ணா கண்டினியூ பண்ணணுமா இல்லையான்னு சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலனாலும் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.